Hi everyone, welcome to my channel. Last video la update பத்தி பார்த்தோம். Update 1, update many and replace 1. Also arrayல push and pull பார்த்தோம். இந்த வீடியோல objectல ஒரு field எப்படி add பண்றது and delete பண்றது அதை பத்தி பார்க்கலாம். So first நம்ம Mongo shell open பண்ணிக்கலாம். Mongo sh. Okay, next என்னோட DB இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். Show DBS. ஓகே இருக்கு கம்பெனி டிபி இருக்கு ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் கம்பெனி டிபி ஓகே இப்போ என்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஷோ கலெக்ஷன்ஸ் எம்ப்ளாயீஸ் கலெக்ஷன் இருக்கு கலெக்ஷனில் டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் டிபி டாட் கலெக்ஷன் நேம் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு என்கிட்ட இங்கே நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் சேலரி அண்ட் ஸ்கில்ஸ் வந்து அரேயில் கொடுத்துருக்கேன் அண்ட் அட்ரஸ் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஸோ ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் ஆப்ஜெக்டில் எப்படி ஒரு வேல்யூ ஒரு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலைஸ் அண்ட் சாய்க்கு வந்து ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன் இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது இது ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டு யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டில் டைரெக்டாக நம்ம ஒரு ஃபீல்டு எப்படி ஆட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சப்ஃபீல்டை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அலைஸ் இருக்காங்க அவங்களோட வந்து அட்ரஸ் வந்து சிட்டி ஹைதராபாத் அண்ட் ஸ்டேட் வந்து டிஜின்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா சிட்டி வந்து அப்டேட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா சிட்டி ஹைதராபாத்துங்கிறத டெல்லின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஐ மீன் அப்டேட் பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணலாம் டிபி டாட் எம்ப்ளாயீஸ் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் அப்டேட் 1 அண்ட் அப்டேட் மெனி அண்ட் ரீப்ளேஸ் 1லாம் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இங்கே நான் அப்டேட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்டேட் 1 பிகாஸ் அப்டேட் 1ங்கிறது ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் அப்டேட் 1 கொடுத்துருக்கேன் ஸோ அப்டேட் 1ல் என்ன இருக்கும் ரெண்டு ஃபீல்டு இருக்குமா ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஃபில்டர் ஸோ ஃபில்டர் எப்படி பண்ண போகிறோம் நேம் வச்சு பண்ண போகிறோம் ஸோ நேம் வந்து அவங்க நேம் என்ன அலைஸ் எஸ் ஓகே இப்போ கண்டிஷன் கொடுக்கணும் கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறோம் என்கிட்ட அட்ரஸ் இருக்குது அட்ரஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது ஓகேவா டாக்குமெண்ட்டில் அட்ரஸ் அந்த அட்ரஸ் ஃபீல்டு வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற சிட்டி வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு ஹைதராபாத் இல்லை டெல்லின்னு அதை அப்டேட் பண்ணணும் ஸோ அது எப்படி பண்ணலான்னா செட் தான் யூஸ் பண்ணணும் செட்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம செட் தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ செட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டோட நேம் அட்ரஸ் கோலன் சாரி நாட் அ கோலன் டாட் ஆப்ரேட்டர் டாட் என்ன சேஞ்ச் பண்ணணும் சிட்டி சேஞ்ச் பண்ணணும் ஸோ சிட்டி இதை வந்து இப்படியே கொடுக்கக்கூடாது டபுள் கோட்டில் கொடுக்கணும் அட்ரஸ் டாட் சிட்டி என்னன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம் டெல்லின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ டபுள் கோட்டில் டெல்லி ஓகே டெல்லின்னு கொடுத்துட்டோம் இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அலைஸில் வந்து அப்டேட் பண்ணுறோம் என்ன அப்டேட் பண்ணுறோம் அட்ரஸ் ஃபீல்டு அப்டேட் பண்ணுறோம் அட்ரஸில் ஆப்ஜெக்டில் சிட்டியை வந்து ஹைதராபாத்லேருந்து டெல்லின்னு அப்டேட் பண்ணுறோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நார்மலாக நம்ம செட் பண்ணுறது தான் அப்டேட்டில் பட் இங்கே அட்ரஸ் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறோம் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் அப்டேட் ஆயிடுச்சு மேட்ச்ட் கவுண்ட் 1 அண்ட் மாடிஃபைடு கவுண்ட் 1 இப்போ நான் ஃபைண்ட் பண்ணி பார்க்குறேன் டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட் இப்போ இது அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எங்கே அப்டேட் பண்ணோம் அலைஸ்க்கு தான் அப்டேட் பண்ணோம் இங்கே பாருங்கள் டெல்லின்னு மாறிடுச்சு லாஸ்ட் டைம் என்ன இருந்துச்சு ஹைதராபாத்னு இருந்துச்சா அலைஸ் இங்கே இருக்காங்க ஹைதராபாத்னு இருந்துச்சு இப்போ நம்ம அவங்களோட சிட்டியை அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இது அப்டேட்
ஓகேங்க. இப்போ வந்து ஒரு நியூ ஃபீல்டை வந்து நான் இந்த அட்ரஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாய் நம்ம யூஸ் பண்ணலாம். சாயில் வந்து சிட்டி மும்பை இருக்குது, ஸ்டேட் வந்து ஹெமச் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கண்ட்ரி ஆட் பண்ணுறேனே, சிட்டி ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி. கண்ட்ரி வந்து இந்தியான்னு ஆட் பண்ணுறேன். எப்படி பண்ணலாம்? டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட், நான் ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஏன்னா கீழே இருக்கு. சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட், இப்போ என்ன பண்ண போகிறேன்? அப்டேட் தான் பண்ண போகிறேன். அப்டேட் 1, 2 ஃபீல்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபில்டர். ஃபில்டரில் நம்ம நேம் கொடுக்கணும். நேம் என்ன பார்த்தோம்? சாய்னு பார்த்தோம். சாய். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஐ மீன் இருக்கிற டாக்குமெண்ட்டை அப்டேட் தான் பண்ண போகிறோம். அந்த அப்டேட்டில் எங்கே இருக்கு? சாய் இருக்காங்களா? அட்ரஸ் இருக்குது, சிட்டி அண்ட் ஸ்டேட் இருக்குது. அந்த அட்ரஸில் நம்ம கண்ட்ரி வந்து ஆட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணணும்னா செட் தான் பண்ணணும். செட்டில் address dot country என்ன கொடுக்க போறோம்னா இந்தியான்னு கொடுக்க போறோம். கரெக்டா? ஸோ இங்க என்ன பண்றோம்னா சாயில வந்து அட்ரஸ் ஃபீல்டு ஆல்ரெடி அட்ரஸ்ல என்ன இருக்கு? சிட்டி இருக்கு, ஸ்டேட் இருக்கு. இப்போ நம்ம இங்க அட்ரஸ் டாட் கண்ட்ரியும் ஆட் பண்றோம். கண்ட்ரி வந்து இந்தியான்னு ஆட் பண்றோம். ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன். ஓகே, மேட்ச்ட் கவுண்ட் 1, மாடிஃபைட் கவுண்ட் 1. இப்போ நம்ம ஃபைன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, சாய் வந்து கண்ட்ரி ஆட் ஆயிடுச்சா? சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி சிட்டி அண்ட் ஸ்டேட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கண்ட்ரி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணி கண்ட்ரியை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபீல்டு சப்ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஹைதராபாத்துங்கிறத மும்பைன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரி இந்தியான்னு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டில் ஒரு சப்ஃபீல்டை வந்து நான் டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? நான் இந்த ஸ்டேட்டை டெலீட் பண்ணி பார்க்குறேனே. சாய்க்கு வந்து சிட்டி அண்ட் கண்ட்ரி மட்டும் இருக்கட்டும். ஸ்டேட் வந்து நான் டெலீட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ சிஎல்எஸ் db dot employees dot update 1. update 1ல சேம் 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபில்டர். நேம் வந்து சாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெலீட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க அரேயில் டெலீட் பண்ணோன்னா நம்ம புல் யூஸ் பண்ணுவோம். ஆட் பண்ணுறதுக்கு புஷ் அண்ட் டெலீட் பண்ணுறதுக்கு புல் யூஸ் பண்ணுவோம். இது அரே கிடையாது, இது ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம், அன்செட். அன்செட் யூஸ் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஃபீல்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அன்செட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா அட்ரஸ் என்ன ரிமூவ் பண்ண போகிறோம்? அட்ரஸ் டாட் ஸ்டேட். கரெக்டா? ஸ்டேட்டில் நம்ம எதுவும் கொடுக்க வேணாம், எம்டியாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறோம். சாய் நேம் வந்து சாய்னு இருக்கவங்கள ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு அவங்களோட ஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறோம், அன்செட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேட்ச்ட் கவுண்ட் 1, மாடிஃபைடு கவுண்ட் 1. ஆல்ரெடி எனக்கு வந்து சாயில் வந்து இந்தியா சிட்டி இருந்துச்சு, ஸ்டேட் இருந்துச்சு, கண்ட்ரி இருந்துச்சு. கண்ட்ரி நம்ம ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டேட்டை டெலீட் பண்ணிட்டோம். அப்படின்னா இப்போ சிட்டியும் கண்ட்ரியும் மட்டும்தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். db டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைன். சாயங்க இருக்காங்களா? ஓகே, சிட்டி இருக்குது, கண்ட்ரி இருக்குது. ஆல்ரெடி ஸ்டேட் இருந்துச்சு, ஸ்டேட் வந்து இப்போ டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து
ஒரு ஆப்ஜெக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமா? இப்போ சாய் இருக்காங்க, சாயிலே நம்ம ட்ரை பண்ணலாம். அட்ரஸ் வந்து சிட்டி அண்ட் கண்ட்ரி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டே நான் மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப நம்ம செட் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணலான்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். cls db dot employees dot update 1. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். நேம், அவங்க நேம் என்ன? சாய். அவங்க நேம் சாய்னு கொடுத்தாச்சு. இப்போ நடுவில் கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம செட்டே கொடுத்துக்கலாம். செட் தான் பண்ண போகிறோம். செட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்ரஸ் ஃபீல்டை ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அட்ரஸ் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நம்ம இங்கே அட்ரஸ்னு கொடுக்குறப்ப அது என்ன ஆகும்னா மேட்ச் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அட்ரஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன இருக்க போகுது? ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சிட்டி இருக்க போகுது, சென்னைன்னு கொடுக்குறேன். அண்ட் ஸ்டேட் இருக்க போகுது, டிஎன்னு கொடுக்குறேன். அண்ட் கண்ட்ரி ஆட் பண்ணலாமே, கண்ட்ரி இந்தியான்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் ஆல்ரெடி எனக்கு வந்து சாய்க்கு வந்து சிட்டி அண்ட் கண்ட்ரி மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டா? எங்கே இருக்காங்க சாய்? இங்கே இருக்காங்க. சிட்டி, மும்பை அண்ட் ஸ்டேட் வந்து எம்ஹெச் இருக்குது. அட்ரஸ், இப்போ இந்த அட்ரஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? செட் பண்ணுறோம். ஒரு அட்ரஸ்ன்ற ஃபீல்டை அகைன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருக்கிற அட்ரஸ் ஃபீல்டு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இது சிட்டி வந்து சென்னை, ஸ்டேட் டிஎன், கண்ட்ரி இந்தியான்னு கொடுக்குறோம். ரன் பண்ணால் மேட்ச்ட் கவுண்ட் 1, மாடிஃபைடு கவுண்ட் 1. இப்போ டிபி டாட் எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட், இங்கே பாருங்கள், சாய், சிட்டி சென்னை, ஸ்டேட் டிஎன், கண்ட்ரி இந்தியா. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஒரு சப்ஃபீல்டு ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஒரு ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டால் ஒரு டாக்குமெண்ட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அரேஸ் இருக்கலாம். ஸோ அதிலலாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அரேஸ்லேயுமே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், லாஸ்ட் வீடியோவில் புஷ் அண்ட் புல் பற்றி பார்த்தோம், ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதெல்லாம். ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்லேயுமே இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஸோ அதனால என்னால் இது கவர் பண்ண முடியல, அதனால இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இன்னும் சப்ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணி அண்ட் ரிமூவ் பண்ணி, அன்செட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். புஷ் புல் யூஸ் பண்ணி அரேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ அரேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி டெலீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள், அட்ரஸில் வந்து அட்ரஸை வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அரேஸில் எப்படி ஒரு சப்ஃபீல்டு ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அண்ட் ஒரு ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி திங்க் பண்ணி நீங்களே இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?